ஹலோ மக்களே! இன்னைக்கான இந்த வீடியோல இரவு நேரங்கள்ல பிக் பாஸ் வீட்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி மாறி கேட்கிற வன்மத்த பத்தி தான் பேச போறோம். ரம்யா ஜோ வந்து நம்ம விஜய் சேதுபதி இந்த கேள்விய கேட்பாராம் அப்படின்னு கேட்கிறதா இருக்கட்டும். கமருதீன் வந்து கெமிய அடிக்க பாஞ்சதா இருக்கட்டும். நம்ம திவ்யா, சாண்ட்ரா, பார்வதி, கனி இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சரியான விஷம் அப்படிங்கிறத காட்டிக்கிற மொமெண்ட்டா இருக்கட்டும். எல்லாத்தையும் இந்த வீடியோல முழுமையா பேச போறோம். அதுக்கு முன்னாடி இப்பதான் நம்மளோட சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிருங்க. கமெண்ட் பண்ணிருங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். கமருதீன் வந்து கெமிய அடிக்க போறாரு. என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கெமி வந்து கெமியும் கமருதீனும் ஒரே டீமு. ஒரு டான்ஸ் ஸ்டெப்ப வந்து சொல்லிக் குடுத்துருப்பாங்க. என்டர்டெயின்மென்ட் பண்றதுக்காக கெமி வந்து சொல்லியிருப்பாங்க. அது வந்து ஸ்டார்ட் பண்றது என்னமோ கெமி தான். ஆனா முடிக்கும்போது ஹார்ஷா முடிக்கிறது கமருதீன். சரி ஓகே. என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கெமி அவர்கள் வந்து சொல்றாங்க, "நான் அவளுக்கு ஒரு டான்ஸ் ஸ்டெப் சொல்லிக் குடுத்தேன்ல, அத நீ போட்டயா?" அப்படின்னு ஆரம்பிக்கும்போது, "ஏய் சும்மா நீ கத்திட்டே இருப்பியா? அதாவது ஒரு குறைய கண்டுபிடிச்சிட்டே இருப்பியா? கம்முனு உட்காரு." அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணி 2 பேத்துக்குள்ளேயும் பயங்கரமான ஆர்கியூவா அது ஃபார்ம் ஆகும்போது, நம்ம கமருதீன் வந்து நெறைய லூஸ் டாக் வார்த்தைகள விடுறாரு. அடிச்சு கிடிச்சு வாயெல்லாம் உடைச்சிற போறேன், வாய கிழிச்சிற போறேன், தெச்சிற போறேன், மூடிக்கிட்டு நீ உட்காருடி அப்படின்னு சொன்ன விதம்லாம் ரொம்பவே ஹார்ஷா இருந்தது. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன தோணுச்சுன்னா, கமருதீன் விஜய் சேதன வார்ன் பண்ணதுக்கப்புறம், இவ்வளவு நாளா நீ இருக்கிற இடமே தெரியாம இருந்த வரைக்கும் நல்லாதான்ப்பா இருந்தது. நீ இறங்குனீன்னா ஒரு மாரி உன்னுடைய மனசுக்குள்ள இருக்கிற அந்த எல்லாத்தையும் கக்குற மாரி இருக்குது. தயவு செஞ்சு கத்தாம, உனக்குள்ள இருக்கிற அந்த நெகட்டிவ் எல்லாம் திரும்ப வெளிப்படுத்தாம, மக்கள் மத்தியில இப்பதான்டா நல்ல முறையா போயிட்டு இருக்கிற. தயவு செஞ்சு கம்முனு இருக்கலாம்லடா! அப்படிங்கிற மாரி தான் தோணுச்சு. கமருதீன் நல்லா தான் விளையாண்டுட்டு இருந்தாரு. இவ்வளவு நாளா. இதுக்கு முன்னாடி கத்திக்கிட்டு இருந்தது எல்லாத்தையும் மாத்திக்கிட்டு சூப்பரா ப்ளே பண்ணிட்டு இருந்த ஒரு மனுஷன், கிமி கிட்ட நைட்டு ரொம்பவே லூஸ் டாக் வார்த்தைகள் விட்டத வந்து சத்தியமா பார்க்க சகிக்கல. அடிக்க பாஞ்சுகிட்டு போன மாரி தான் இருந்தது. எனக்கு தெரிஞ்சு சேதன வந்து சாட்டர்டே எபிசோட்ல இத அட்ரஸ் பண்ண வாய்ப்புகள் இருக்கு. ஓகே. இந்த பக்கம் வந்து ரம்யா ஜோ என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னு கேட்டீங்கன்னா, சூப்பரான ஒரு கேள்வி கேட்கறாங்க. நம்மளுக்குமே அந்த கேள்வி கேட்கும்போது ரொம்பவே பிடிச்சிருந்தது. இது நடந்தா நல்லா தான் இருக்கும் அப்படிங்கிற மாரி தான் தோணுச்சு. என்ன கேட்டிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி இருந்த அன்பு கேங்க உடைக்கிறதுக்காக வைல்ட் கார்ட் என்ட்ரி ஒண்ணு வந்து, அன்பு கேங் இருக்கு, அன்பு கேங் இருக்குன்னு சொன்னீங்கல்ல. இந்த பக்கம் இவங்க என்ன பண்றாங்க, இவங்களும் ஒரு கேங்கா தானே ஃபார்ம் பண்ணி விளையாண்டுட்டு இருக்காங்க. இத வந்து சேதவர் வந்து கேட்பாரா? கேட்க மாட்டாரே! அப்படிங்கிற மாரி ஒரு விஷயங்கள் பதிவு பண்றாங்க. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல அது சூப்பர் அப்படிங்கிற மாரி தான் தோணுச்சு. சேதனா யோசிச்சு பாருங்க. அன்பு கேங்குங்கிற ஒண்ண உடைச்சுட்டாங்க தான் வைல்ட் கார்ட் என்ட்ரி. ஆனா இவங்க வன்மம் கேங் அப்படிங்கிற மாரி ஃபார்ம் ஆயி ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி மாறி வன்மத்த கக்கிக்கிறாங்க. ஆல்ரெடி நம்ம பார்வதி வந்து சும்மாவே ஆடுவாங்க. இதுல நீங்க பத்தாததுக்கு 2 ஜலங்கை வேற கட்டி விட்டீங்க. இந்த பக்கம் ஒரு ஜலங்கையா திவ்யாவும், இந்த பக்கம் இன்னொரு ஜலங்கையா சாண்ட்ராவும். இந்த பார்வதி வந்து ஏதாவது ஒண்ண நெனச்சு ஆடலான்னு முடிவு பண்றதுக்கு முன்னாடியே இந்த 2 சலங்கையும் சும்மா தத்திக்கிட்டுன்னு தப்பிக்கிட்டு குதிச்சுட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. நம்ம நெறைய இடங்கள்ல கேள்விப்பட்டிருக்கிறோம். ஒரு 2, 3 பேர் சேர்ந்துட்டாங்கன்னா, ஒரு மாரி புரளி பேசி வன்மங்கள காட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கிற மாரி நம்ம பார்த்தாலையும், இவங்க 3 பேரும் மாறி மாறி உள்ள வன்மத்த கக்கிட்டு ஒவ்வொருத்தரும் ஐய்யய்யோ! நீ இப்படிப்பட்டவன், அவ அப்படிப்பட்டவன்னு இந்த காயினுக்காகவும் உங்களுடைய ஒரிஜினாலிட்டி அதாவது நம்ம சாண்ட்ராவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தரோட கலர பார்த்தேன், ட்ரூ கலர பார்த்தேன். அப்படிப்பட்டவங்க இவங்க இப்படிப்பட்டவங்களா இருக்கட்டும், கனிய வந்து கிழவின்னு சொன்ன விதமா இருக்கட்டும், ஒருத்தரோட ஒரிஜினல் கலர்ஸ் நம்ம பார்க்க முடியுது அப்படின்னு சொன்ன விஷயமா இருக்கட்டும், திவ்யா வந்து பார்வதிக்கு ஜலங்க போடுறதா இருக்கட்டும், நம்ம பார்வதி பேசுனாவே இவங்க 2 பேரும் சிஞ்சக் போடுற விஷயங்களா இருக்கட்டும், கண்டிப்பா பார்க்க சகிக்கல. எப்படியாவது இந்த கேங்க உடைச்சு விட்டுருங்கடா அப்படிங்கிற மாரி தான் இருந்தது. ஆனா, இந்த கேங்ல கனியவர்கள் மாட்டிக்கிட்டாங்க. ஆல்ரெடி கனிய நம்ம வில்லியா தான் பார்த்திருக்கோம். ஆனா இவங்க கேங்குக்குள்ளார கனி வந்து பாசிட்டிவா தெரியிறாங்க. அவங்கலாம் நெகட்டிவா தெரியிறாங்களான்னு பார்த்துக்கோங்களேன். இதுக்காக கூட ஒரு ஆர்கியூ போயிட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சபரி வந்து குக்கிங் டீம் கிட்ட வந்து எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இவங்க இந்த காயின் ஃபைட்டிங் மொமெண்ட்ட வச்சுக்கிட்டு பண்ணாங்களா? இல்ல இவங்களோட பர்சனல் வெஞ்சன்ஸா? இல்ல இவங்களோட வன்மத்த காட்டுறதுக்காக வெளிப்பட்ட விஷயமான்னு தெரியல. அப்ப சாப்பாடு இருந்தது. அந்த சாப்பாட்ட எடுத்து கீழ ஒளிச்சு வச்சுட்டு சபரிக்கு சாப்பாடு இல்லைன்னு சொல்லிடுறாங்க. இதுக்கு கனி அவர்களும் சப்போர்ட்டிங் அப்படிங்கிற மாரி ஒரு வேர்ட் போனாலையும், எனக்கு தெரிஞ்சு கனி அவர்களுக்கு வந்து அப்படி ஒரு தாட் இருந்த மாரி தோணல. ஏன்னா, இந்த பக்கம் போயிட்டு கனி அவர்கள் வந்து பயங்கரமா அழுதுட்டு இருக்கிறாங்க. என்ன ஒரு சாப்பாட்டு விஷயத்துல கூட இப்படி நடந்துக்கிறாங்க. சபரி பசிக்குதுன்னு சொல்லிட்டு சாப்பாடு இருந்துமே குடுக்காம விட்டு அவன் அவன் போம்போது என்னால தாங்கிக்க முடியலன்னு சொல்லிட்டு கனி அவர்கள் வந்து அழுதுட்டு இருக்கிறாங்க. அத வந்து நம்ம விஜய் பார்வதியும், திவ்யாவும், சாண்ட்ராவும் என்ன பேசிட்டு இருக்கிறாங்களா, இந்த 3 தேவிகளும் கூடி நம்ம நெகட்டிவாவும் கணி அவர்கள் தன்னைத்தானே பாசிட்டிவாவும் காமிச்சுக்கிறதுக்காக பேசிட்டு இருக்கிறாங்க. ஏங்க
உண்மை அதுதாங்க. நீங்க 3 பேருமே நெகட்டிவ். அப்பப்ப அங்கங்க கணியவர்கள் பாசிட்டிவா ப்ரொஜெக்ட் ஆனா உங்கனால தாங்கிக்க முடியல. ஏன்னா, உங்களுடைய கேங்குக்கு முழுக்க முழுக்க நெகட்டிவ் தான் வேணும். நீங்க எல்லாருமே நெகட்டிவ். அதுதான் உண்மை. இத வந்து கணியவர்கள் எடுத்து போய் காட்டாட்டி என்ன? அப்பட்டமா வெளியில தெரியுது நீங்க 3 பேரும் நெகட்டிவ் ரோல ப்ளே பண்றீங்கன்னு. ஒரு காயின் குடுக்கலைங்கிறக்கோசரம் அந்த கஞ்சி தான்டா உங்களுக்கெல்லாம் நாளைக்கு ஊத்தணும்னு சொன்ன விதம்லாம் எவ்வளவு கேவலம். அப்போ ஒரு காயினுக்காக தான் உள்ள நீங்க வந்து சமைச்சு குடுத்துட்டு இருக்கிறீங்களா? முழுக்க, முழுக்க நீங்க கூடி, 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 கூடி ஒவ்வொருத்தரையும் பிளான் பண்ணிட்டு, இது டாஸ்க்க புரிஞ்சுகிட்டு விளையாடுங்கடா. அதாவது ஃபுல்லா ஃபன் அண்ட் என்டர்டெயின்மென்ட் இருக்கணுங்கிறதுக்காக இந்த பிக் பாஸ் கொடுக்கப்பட்ட டாஸ்க்ல வன்மம், பர்சனல் வெஞ்சன்ஸ் ஒருத்தரோட ஒரிஜினாலிட்டி பயங்கரமா காமிச்சுக்கிறீங்க. இதுல அடுத்தவங்களோட ட்ரூ கலர் பார்த்தா, அடுத்தவங்களோட ஒரிஜினலா பார்த்தா அப்படி இப்படின்லாம் பேசிட்டு இருக்கிறீங்க. உங்களோட ஒரிஜினாலிட்டி வெளியில தெரியுதுடா. தயவு செஞ்சு யார் சூப்பரா விளையாடுறாங்களோ, அவங்களுக்கு நீங்க சூப்பரா என்டர்டெயின்மென்ட் பண்ணீங்க. சூப்பரா ஃபன் பண்ணீங்க அப்படின்னு என்கரேஜ் பண்ணி அவங்களுக்கான கிரெடிட்ட தூக்கி காயினா குடுங்கடா. அத விட்டு போட்டு உங்களோட பர்சனல் வெஞ்சன்ஸ் காட்டுறதுக்காக ஒருத்தருக்கு 1 காயினும், ஒருத்தருக்கு 4 காயினும் தூக்கி குடுத்துக்கிட்டு, இந்த குக்கிங் டீம் ஒண்ணு பண்ணுது பாருங்க. சாம்பார் ஸ்குவாட். தயவு செஞ்சு டாஸ்க்க மாத்துங்க பிக் பாஸ். இது வந்து ரொம்பவே ஒவ்வொருத்தரோட வன்மத்த காமிச்சிட்டு இருக்குதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா சிங்கிளா இவங்கலாம் தனித்தனியா விளையாடும்போது கூட ஒவ்வொருத்தரும் சூப்பரா சாண்டரா விளையாடுறாங்க. திவ்யா பக்காவா விளையாடுறாங்க. விஜய் பார்வதி பரவால்ல அப்படிங்கிற நெறைய வீடியோக்கள் நம்மளும் பேசியிருந்தோம். இண்டிவிஜுவலா விளையாடும்போது கூட கொஞ்சம் கொஞ்சம் தான் அங்கங்க வன்மத்த காட்டுறாங்க. மத்தபடி சூப்பரா அப்படிங்கிற மாரி விளையாடுறாங்க. இவங்க மொத்தமா கூடுனதுக்கு அப்புறம் அப்பப்பா பார்க்க சகிக்கலடா அப்படிங்கிற மாரி தான் நம்மளுக்கு தோணுச்சு. உங்களுக்கு அப்படி தோணுனா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பிக் பாஸ் பத்தின லைவ் அப்டேட்ல அடுத்தடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய் மக்களே.